ஐடிஎஸ் எக்ஸைஸ் 1.2ல 9 சம் சாமி இசட்டில் m மைனஸ் n ஆனது 7ஆல் வகுப்படும் எனில் m ரிலேட்டிவ் r என தொடர்பு r வரையறுக்கப்பட்டால் r என்பது சமான தொடர்பு என நிரூபிக்க. இசட்னா என்னது? முழுக்கள். மைனஸ் நம்பர் வரும், 0 வரும், ப்ளஸ் நம்பர் வரும். m மைனஸ் n ஆனதுன்னா என்ன குறிப்போடணும்? ஈக்குவல் டு 7ஆல் வகுப்படும் எனில் ஒரு எண்ணு எந்த நம்பரால் வகுப்படணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அதனுடைய மடங்காக இருக்கணும். மடங்குன்னா பெருக்கல். அப்போ 7 இன்ட்டு கேன்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே சாமி. அப்படி வகுப்பட்டுச்சுன்னா எம் ரிலேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சமான தொடர்புனா சமச்சீர், தச்சுட்டு, சமச்சீர், கடப்பு. இது மூணையும் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது சமான தொடர்பு. வாங்க போடலாம். 9th சம் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நம்பர் வரும். முன்னாடி நிறைய நம்பர் போகுமா? -1 0 +1 +2 +3 அப் டு அவங்க கொடுத்தது என்னது? m மைனஸ் n ஆனது 7ஆல் வகுப்படனா 7னுடைய மடங்காக இருக்கும். இங்கே k பிலாங்ஸ் டு z. ஓகே, எத்தனை மடங்காக வேணாலும் இருக்கலாம். ஒரு மடங்காக இருக்கலாம், 2. 7னுடைய மடங்கு தான். எத்தனை டைம் வேணாலும் இருக்கலாம். 1 7 இருக்கலாம், 2 7 3 7 4 7 5 7 இது மாதிரி எத்தனை முறையாக இருக்கலாம். இங்கே -3 இங்கே வந்து மைனஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து மைனஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் -k அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தச்சுட்டான்னு பார்க்கணும். தச்சுட்டான்னு பார்க்குறதுக்குன்னா சாமி m ரிலேட்டிவ் எம்மாக இருக்கணும். அதான சாமி, m ரிலேட்டிவ் எம்மாக இருக்கணும். இதுதான் நமக்கு தெரியணும். இப்போ m ரிலேட்டிவ் m மைனஸ் m ஈக்குவல்ட்டுனாது 0 தானே. ஸோ 0 ஈக்குவல் டு யார் சாமி? திஸ் இம்ப்ளைஸ் m மைனஸ் m ஈக்குவல் டு 0ன்றது 7னுடைய மடங்கு தானே. எத்தனை டைமு? 0 டைம் வருமா? அவ்வளோதான். 0 கூட 7 பேருக்குன்னா 0 தான் கிடைக்கும். ஸோ 7k வந்துடுச்சா? ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சா? திஸ் இம்ப்ளைஸ் r ஆனது தச்சுட்டு. இங்கே ஃபார் ஆல் k பிலாங்ஸ் டு z. செகண்டு சமச்சீர். சமச்சீர் என்ன சாமி? m ரிலேட்டிவ் n இருந்துச்சுன்னா n ரிலேட்டிவ் m இருக்கணும். அதானே. இதுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு? m மைனஸ் n ஈக்குவல் டு 7 இன்ட்டு k. This implies n மைனஸ் m ஈக்குவல் டு 7 இன்ட்டு கேவாக வரணும். இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். மைனஸை வெளியே எடுத்துறேன். மைனஸ் ஆஃப் m. இது ப்ளஸ் என்ன தானே சாமி? ப்ளஸில் எத்தனை மைனஸ் இருக்கும்? ரெட்டப்பட மைனஸ் தானே ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸ் எடுத்துட்டேன், மீதி ஒரு மைனஸ் உள்ள இருக்குமா? ஈக்குவல் டு 7 இன்ட்டு கே. இங்கே பாருங்கள், இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? -7 இன்ட்டு m மைனஸ் n பதிலாக k 7k போடலாமா? ஈக்குவல் டு இப்படி வந்துருச்சா? இதை எப்படி எழுதலாம்? -7 இன்ட்டு k ஈக்குவல் டு 7 ஆஃப் -kன்னு எழுதலாமா? இது ஈக்குவல் டு இதுதான் சாமி. 7k ஆன்சர் இங்கே 7k தானே வரணும். எத்தனை டைம்ஸு? இங்கே k டைம்ஸ் தான். மைனஸ்னு போட்டாலும் ஓகே தானே ஆகிடும். அப்போது இங்கே போட வேண்டியது -k பிலாங்ஸ் டு z. ஃபார் ஆல் -k பிலாங்ஸ் டு z. k எதில் இருக்குது? இசட்டில் இருக்குது. நான் -3க்கு பதிலாக மைனஸ் ஆஃப்னா +3 வரும். மைனஸ் 2னா +2 மாறி தானே வரும். அப்போ இது எல்லாமே இதில் இருக்குது. திஸ் இம்ப்ளைஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு செல்லும். இசட்டில் தான் இருக்குது. தேர்ஃபோர் நிரூபிச்சாச்சா? r ஆனது சமச்சீர். நான் இடத்த எப்படிலாம் சேவ் பண்ணுற பாருங்க. அடுத்து கடப்பு சாமி. கடப்புன்னு என்ன வரணும்? m ரிலேட்டிவ் n வந்து n ரிலேட்டிவ் p ஏதோ வேற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா திஸ் இம்ப்ளைஸ் இதுவும் ரிலேட்டிவாக இருக்கணும். இதை என்ன போட்டுக்கலாமா? ஸோ m மைனஸ் n ஈக்குவல் டு 7 இன்ட்டு k, n மைனஸ் p ஈக்குவல் டு 7 இன்ட்டு k அப்படின்னு வந்துடுச்சுன்னா இந்த ஆன்சருக்கு வரணும். அப்போ இங்கே போட்டுக்கலாமா? இதில் நான் எண்ணுக்கு பதிலாக என்ன போகிறேன் பாரு, -n அந்த பக்கம் போயிட்டு சாமி. அப்போ +7k இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7k. சமக்குறின ஒரு பக்கம் n, இன்னொரு பக்கம் m -7kன்னு போடலாமா? இதில் எடுத்துன்னு போயிட்டு இதை அப்ளை பண்ணுறேன். எண்ணுக்கு பதிலாக m -7k -p ஈக்குவல் டு 7kன்னு போடுறேன். இதை தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாமி. m -p ஈக்குவல் டு 7k -7k இந்த பக்கம் வந்துச்சுன்னா +7k
எம் மைனஸ் பி ஈக்குவல் டு 7Kவும் ஒத்த உறுப்புகள் தானே அது கே இருக்குது. ஸோ 7Kவும் சேர்த்தா 14K வந்துடும். ஸோ எம் மைனஸ் பி ஈக்குவல் டு 7னுடைய மடங்கு தானே இது, 7 × 2K தானே, 7னுடைய மடங்குன்னா பெருக்கல் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் எம் ரிலேட்டிவ் பி. சில வந்துடுச்சா இங்கே எம் ரிலேட்டிவ் பி வந்துச்சுன்னா எம் ஆனது பியை வகுக்குது. எம் மைனஸ் என் மைனஸ் பி வந்து 7ஆல் வகுப்படும்னா எம் மைனஸ் பி எதால் வகுப்படும், 7ஆல் வகுப்படுதா சாமி, முடிச்சு இதிலேருந்து இதை வர வச்சாச்சு. தேர்ஃபோர் ஆர் ஆனது கடப்பு. ஓகே, இதுவும் ஓகே ஆயிடுச்சு. 3வது இதுவும் அடுத்து பாருங்கள், தற்சுட்டும் ஓகே ஆயிடுச்சு, சமச்சீரும் ஓகே ஆயிடுச்சு. அப்போ 3மே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது சமான தொடர்பு. இங்கே ஒன்று போட்டு சாமி, ஃபார் ஆல் K பிலாங்ஸ் டு Z. ஸோ தேர்ஃபோர் ஆர் ஆனது சமச்சீர். ஃப்ரம் எதுலேருந்து நம்ம நிரூபிச்சிட்ருக்கோம், equation 1 and 2 and 3. Thank you, Chellam.